ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா, அதாவது மேல் பேட்டர்ன் ஆர் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ், இதுக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினாக்சிடில். ஆனால் இந்த மினாக்சிடில்ங்கிற பேரை கேட்டோன்னே சில பேர் அலறாங்க, சில பேர் ஐயோ லைஃப் லாங் நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னதான் இந்த மினாக்சிடில், ஏன் இதுக்குள்ளே இவ்வளோ பயம், அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஆபத்து இருக்கா, இது லைஃப் லாங் யூஸ் பண்ணணுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பேச போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியது, இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படிங்கிறது ஒன்ஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அது லைஃப் லாங் போகக்கூடிய ஒரு விஷயம் தான். அது உங்களோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க வந்துட்டு எனக்கு இப்ப முடி கம்மியாகுது, என் அடர்த்தி கம்மியாகுது, என்னோட மண்டை தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றது தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது அதுல இருந்து நாளடைவில் அதிகமாயிட்டே தான் போகும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்க ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் உங்க பாடியில நடந்துகிட்டே தான் இருக்கும். விச் இஸ் உங்களோட ஏஜிங்னால வந்துட்டு உங்களோட செல்லோட ஹீலிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறது, உங்களோட ஹேர் க்ரோத்தோட ரேட் கம்மியாகிறது, உங்க ஃபாலிகல்ஸ் வந்துட்டு டயர்ட் ஆகி இம்மெச்சூர் ஆகி அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் நாளடைவில். இது வந்துட்டு குரோனாலஜிக்கலா நடக்கக்கூடிய ஏஜிங். பட் இதை தாண்டி நம்ம பண்ற சில விஷயங்கள், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்துட்டு ஒழுங்கா தூங்காதது, நம்ம ஒழுங்கா பாத்துக்காதது, ஒர்க் அவுட் பண்றது இல்ல, ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, இதெல்லாம் இன்னும் அடிஷனலா ஆட் ஆக இன்க்ளூடிங் த ஃபுட் வி ஈட், சுகரி ஐட்டம்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இன்னும் எக்கச்சக்கமா அடிஷன்ஸ் நம்மளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இது இன்னும் அதிகமாயிட்டே தான் போக போகுது. இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் கிடையவே கிடையாது. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்டாப்பிங் பாயிண்ட் கிடையாது. இதோட ஒன்லி ஸ்டாப்பிங் பாயிண்ட் நீங்க தான். இதுக்கு மேல எனக்கு முடி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு கவலையே இல்லடா அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஃபார் எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதோட ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அஃப்கோர்ஸ் மினாக்சிடில் தாங்க. ஸோ இந்த மினாக்சிடில் ஒன்ஸ் ஆரம்பிச்சா நீங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமான்னு கேட்டா அந்த ஆன்சர் இஸ் சிம்பிளி எஸ். உங்களுக்கு வேணுங்கிற வரைக்கும், உங்களுக்கு முடி வேணுங்கிற வரைக்கும் நீங்க அதை போட்டு தான் ஆகணும். ஆனா இதோட அப்ளிகேஷனோட டியூரேஷன் ஸ்லோவா கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்க இனிஷியலா ஒரு 2-3 இயர்ஸ் ரெகுலரா போட்டிருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு, முடி கொஞ்சம் திக்கா வளர்ந்துருக்கு, முடி இல்லாத ஏரியாலாம் வளர்ந்துருக்கு, ஆர் உங்களுக்கு இன்னும் அது அதிகமாகாம இருந்தது அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்க ஸ்லோவா அது ஒரு மெயின்டெனன்ஸா வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது மினாக்சிடிலுக்கு மட்டும் கிடையாது. இதுல பாயிண்டே இதுதான். நீங்க நினைக்கிறீங்க மினாக்சிடில் இல்லாம ரெடென்சிலா இருக்கட்டும், கெபெக்சிலா இருக்கட்டும், ஒரு நிறைய growth factor, பெப்டைட் சீரம்ஸ் இதெல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா மினாக்சிடில் தானே நான் லைஃப் லாங் போடணும்ட்டு கிடையாது. இதெல்லாம் எது போட்டாலும் நீங்க லைஃப் லாங் போடணும், இல்லனா இதோட நார்மல் ப்ராசஸ் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா மேல் பேட்டர்ன் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் இஸ் நார்மல். உங்களோட நார்மல் அதுதான். உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் அதுக்கு மேல அப்படிதான் வளர போகுது, தின்னாதான் வளர போகுது, ஸ்லோவா தான் வளர போகுது, இது எல்லாமே நார்மல். சோ நீங்க இது எது போட்டாலுமே நீங்க போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் உங்களோட ஃபாலிகல்ஸ் திக்கா வளர போகுது. ஏன்னா இந்த எல்லாமே உங்க ஃபாலிகல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ண போகுது. தின்னா வளர்ற அந்த ஃபாலிகல்ஸை தட்டி எழுப்பி வளரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த எல்லா ஸ்டிமுலஸும் நம்ம கொடுக்குறோம். இதுல கம்பேரிட்டிவ்லி எதுக்கு நிறைய டேட்டா இருக்கு, எதை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எது ரொம்ப இஃபெக்டிவா ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மினாக்சிடில் தான். மிச்சம் எல்லாமே இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற மாலிக்யூல்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு இனஃப் டேட்டா நம்மளுக்கு இல்ல. ரொம்ப ஒரு 2-3 ஆர்டிகல்ஸை வச்சு இது இஃபெக்டிவ் நம்மளால சொல்லவே முடியாது. மினாக்சிடில் ஓவர் இயர்ஸ், ஓவர் டிகேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட். அதனாலதான் இப்ப வரைக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் லைனா அண்ட் FDA அப்ரூவ்டான ஒரு இண்டிகேஷன் இன்னுமே இருக்கு. மினாக்சிடில் யூஸ் பண்றதுனால ரொம்ப சில பேருக்கு இச்சிங் அண்ட் ஹெட்டேக் வரலாம். இந்த இச்சிங்கும் ஹெட்டேக்கும் ரொம்ப நார்மல். இது நாள் அடைவில் உங்களுக்கு பெட்டர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த இச்சிங் ஹெட்டேக் இருந்துச்சுன்னா அதோட டியூரேஷன் நீங்க கம்மி பண்ணி, விச் இஸ் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணி அந்த இச்சிங்கோ ஹெட்டேக்கோ செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அது பெட்டர் ஆயிடும், which will happen in 1 or 2 months. அதே மாதிரி மினாக்சிடில் போடும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷெட்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டும் இது நீங்க ஆரம்பிக்காம இருக்கிறது நீங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சமம் தாங்க. ஏன்னா அந்த ஃபாலிக்கல்ல இருந்து இந்த பழைய ஹேர் போனாதான் புது ஹேரே வளரும். புது ஹேர் வளரும் போது திக்கா வளரும். அந்த ஷெட்டிங் ஸ்டேஜ் 1 to 3 months இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பிகம் பெட்டர். ஸோ அதுக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம். இன்னும் சில பேருக்கு வெரி ரேர்லி மினாக்சிடில் போடும்போது பால்பிட்டேஷன்ஸோ, ரொம்ப ரேஷஸோ, ஏர்டிகேரியா மாதிரி, அதாவது ரெட்டா வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் அது நீங்க திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். மினாக்சிடில் ஓவர் இயர்ஸ் யூஸ் பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டா கண்டிப்பா எதுவும் ப்ராப்ளம் இல்ல. என்ன உங்களுக்கு ஹை பிபி வராம இருக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மினாக்சிடில்ங்கிறது நீங்க ஓவர் த கவுண்டர் போய் வாங்கி நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஸ்டேஜுக்கு அது தேவையில்லையா அப்படிங்கிற அனலைசேஷனை நீங்க பண்ணியே ஆகணும். ஸோ இதை பண்ண போறது உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க. அதை தவிர நீங்களா வாங்கி போட்டுக்கிறதுனால உங்களுக்கு முடி வளர்ந்துரும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ மைட் பி ராங். உங்களுக்கு அது தேவையே இல்லாம கூட நீங்க இருக்கலாம். தேவையில்லாம நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாம கஷ்டப்படலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான மித்து, மினாக்சிடில் போட்டு நிறுத்தினா எக்ஸசிவா முடி கொட்டுமான்னு கேட்டா இல்ல அப்படியெல்லாம் கொட்ட போறது இல்ல. மினாக்சிடில் போட்டு நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேஜுக்கு ஒரு 1 or 2 yearsல நீங்க போயிடுவீங்க. அவ்வளவுதானே தவிர எக்ஸசிவாலாம் முடி கொட்ட போறது கிடையாது. அண்ட் இதுல நீங்க இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 30 years, நீங்க நிறுத்தும் போது உங்களுக்கு 40 yearsனா 40 yearsக்கு உங்க ஹேர் எவ்வளவு க்ரோ ஆகுமோ அவ்வளவுதான் க்ரோ ஆக போகுது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு எக்ஸசிவா உங்களுக்கு ஒரு தின்னிங் நீங்க ஏற்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அது நார்மலா உங்களுக்கு நடக்கக்கூடிய தின்னிங் தானே தவிர இந்த மினாக்சிடில்னால நடக்கக்கூடிய தின்னிங் கிடையாது. ஸோ எந்த ஏஜ்ல மினாக்சிடில் ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஹேரோட கண்டிஷன். உங்களுக்கு அது தேவை இல்லையாங்கிறது உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் மினாக்சிடில வந்துட்டு பியர்ட்ல யூஸ் பண்றதுனால பியர்ட்ல ஹேர் க்ரோ ஆகுமான்னு கேட்டா ட்ரை ஆர் லக், அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பியர்ட்ல இருக்கிற செட் ஆஃப் ஃபாலிகல்ஸ் ஆல்ரெடி செட்டு தான். அங்க ஃபாலிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு மினாக்சிடில் இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது. மினாக்சிடிலோட வேலை தின்னா இருக்கிற ஹேரை திக்கா ஆக்குறது தானே தவிர நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸை இன்க்ரீஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி மினாக்சிடில் உங்களுக்கு முடியே இல்லை, இப்போ இந்த இடத்துல நல்லா ரிசீட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல சுத்தமா முடியல, ஒரு இங்க சுத்தமா வந்துட்டு ஃபாலிகல்ஸே இல்லை அப்படின்னா அங்க அது ஒர்க் ஆக போறது கிடையாது. ஃபாலிகல்ஸே இல்லாத இடத்துல மினாக்சிடில் வேலை செய்யாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினாக்சிடில் முடி தின்னா இருக்குன்னா அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு தின்னா இருக்கிற முடிய திக்காக்கும். ஃபாலிங் ஸ்டேஜ்ல இருக்கிறத க்ரோயிங் ஸ்டேஜுக்கு மாற்றும். இதுதான் அதோட வேலை. முடியே இல்லை, ஃபாலிகல்ஸே இல்லைங்கிற இடத்துல அதுக்கு வேலையே கிடையாது. ஸோ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், மினாக்சிடில் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மெடிசன். அது உங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் நீங்க போய் வாங்கணும். ரெண்டாவது, ஆரம்பிச்சு நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு நிறுத்தாதீங்க. நான் ஆரம்பிச்ச 3 மாசம் கழிச்சு எனக்கு முடி வளரல நிறுத்திட்டீங்கன்னா சாரி, உங்களுக்கு அது ஒர்க் ஆக போறது இல்லை. மினாக்சிடிலோட ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கே 3 மாசம் ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு 9 மாசத்துல இருந்து 12 மாசம் ஆகும். ஸோ நீங்க ஒரு வருஷமாவது யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறதே உங்களுக்கு தெரியும். மூணாவது, நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு முடி வளருது, இந்த நீயும் யூஸ் பண்ணு கொடுக்குற ஒரு ஷாம்பு கிடையாதுங்க இது. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு ரெஃபரல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் மினாக்சிடிலை பத்தி இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இது வேணுமா வேணாமாங்கிற இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யாராவது மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அட்வைஸ் இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.